என்னுடைய உஸ்தாத் முன்னாடி தலைவர் கூட பேசின ஒரு செய்தி சொன்னார், ஜும்மா பயான் நூடுல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நானும் ஒரு இமாமா இருக்கிறேன். 12:50 வரைக்கும் தலைப்பு முடிவு பண்ணுறது இல்லை. ஏதாவது ஒரு வீடியோ அபுதாயிரஸ் ஏதாவது தலைப்பில் பேசியிருக்காங்களா, அடையார் இமாம் ஏதாவது பேசியிருக்கிறாங்களா, அப்துல் அசீஸ் பாக்கி ஏதாவது பேசியிருக்கிறாங்களா, 12 மணிக்கு மேலே தான் நம்மால் தலைப்பே முடிவு பண்ணுறாரு இல்லையா? 2 நிமிஷம் நூடுல்ஸ் மாதிரி போய் ஜும்மா பயானை ஒப்பிக்கிற சூழல் தான் இன்னைக்கு வந்திருக்கு. அது முக்கியமான காரணம் இந்த சமூக வலைதளங்கள் தான் இல்லையா? யூடியூபோ ஃபேஸ்புக்கோ இந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னால் நம்மால் முத்தாலா பண்ணிட்டு இருப்பான். நான் வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன், பல உலமாக்கள் வெளியே வராங்க, இபாரத் கூட வாசிக்க தெரியல. ஒரு ஹதீஸை அது சரியா இபாரத் கூட வாசிக்க தெரியல, ஆனால் பேச சொன்னால் பிரம்மாண்டமாக பேசுவாங்க. அபுதாயிரத்துக்கு ஈக்குவலாக பேசக்கூடிய ஆள்லாம் நம்மள்ட்ட இருக்கு. ஆனால் அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு ஹதீஸை வாசிக்க சொல்லுங்க, ஒரு குர்ஆனை இதுக்கு தர்ஜுமா பண்ண சொல்லுங்க, தெரியல. என்னடா பிரச்சனை? நீ எப்பறம் சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய ஆளான ஒரு இபாரத் கூட வாசிக்க தெரியல? யூடியூப்ல பயான் கேட்கறது, எல்லா தலைப்பிலும் யூடியூப்ல பயான் இருக்கு, அதை கேட்கறது, அப்படியே மக்கப் பண்றது, வந்து அப்படியே கொட்டிட்டு வாந்தி எடுத்துட்டு போயிடுறது. சமூக வலைதளங்களால் நாசமானது மார்க்கம். நான் மிகைப்படுத்தி சொல்லலை. குறிப்பாக இமாம்களுடைய முத்தாலான தெரியும் இல்லையா? கிதாபுடைய தொடர் முக்கியமாக நாசமானதுக்கு பெரும் பங்கு சமூக வலைதளங்கள்ல. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஹதீஸ்ன்னு சொல்றதை விட எச்சரிக்கை அது. நிஅமத்தானி மஅபூனுன் கஸீரும் மினன் நாஸ். அதாவது ப்ராக்டிக்கலாக நிறைய கதை சொல்லிட்டு போய் 10 நிமிஷத்தில் ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு போகலாம். நான் நமக்கு ஒரு மனசாட்சி இருக்குது, ஏதாவது குர்ஆன் ஹதீஸ் சார்ந்து செய்திகளை சொல்லணுன்றதுக்கான குர்ஆன் ஹதீஸ் சொல்லிட்டு வரேன். இல்லாட்டி நம்மளும் ஏதாவது பாட்டு பாடிட்டு கடந்து போயிடலாம். அருமையான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, நிஅமத்தானி மஅபூனுன் கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு கஸீரும் மினன் நாஸ் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் ஜஸாக்கல்லாஹ். மனிதர்களில் அல்லாஹ் தஆலா நிறைய 2 நியமத்துகள் மனிதர்கள் நாசமாகி கொண்டு ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறாங்க. ஒன்று அஸ்ஸிஹா, மற்றொன்று அல் ஃபராக், ஓய்வு. அதே ஃபிசிகத்தின் ஆரோக்கியம் மற்றும் ஓய்வு. இந்த ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் நாசமாக்கியதில் பெரும் பங்கு சமூக வலைதளங்கள். நம்பிக்கைப்படுத்தி சொல்லலை, நான் எந்த இடத்துலையும் சவாலாகவே விடுவேன். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை நாசமாக்கியது சமூக வலைதளம், அவனுடைய ஓய்வை நாசமாக்கியது சமூக வலைதளம். நம்மால் தூங்க போகிறதானே 3 மணிக்கு தானே, 10 மணிக்கு தூங்கிட்டு இருந்த காலம் பெருச்சு இல்லையா? 2வது படிக்கிற பையன் 11, 12 ஆயிடுச்சு தூங்கலையா? 2 மணிக்கு தான் தூங்குறாங்க. நாய் பொழப்பா இருக்கு. நான் ஜும்மால கூட சொல்றது, நாய் தெரியுமா? நாய் 2 மணி 3 மணிக்கு தூங்கும், காலையில் 10 மணி வரைக்கும் தூங்கி 2 மணிக்கு தான் தூங்க போகும், 10 மணிக்கு தான் எந்திரிக்கும், காலையில் சீக்கிரம் எந்திரிக்காது. ரசூலுல்லாஹ் ஆட்டில பரக்கத்து இருக்கிறது, நாயில பரக்கத்தில்லைன்னு சொன்னதுக்கு காரணம், ஆடு சீக்கிரம் தூங்கிடும், காலையில் சீக்கிரம் எந்திரிக்கும். நம்மள பல பேர் நாய் பொழப்பா தான், நாய் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நாய் வாழ்க்கை வாழ்றதுக்கு பெரும் பங்கு இதே சோசியல் மீடியா தான்.